இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களை, மார்க்கு நற்செய்தியின் இன்றைய பகுதியிலே ஆண்டவர் இயேசு லேவியை அல்லது மத்தேயை அழைக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திருத்தூதர்களினுடைய பின்னணியில ஒவ்வொரு முறையும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அழைப்பினுடைய மேன்மையை அழைக்கப்பட்டவர் உணரும்படியாக ஆண்டவர் இயேசு பல்வேறு விதமான சிந்தனை தெளிவுகளை அவர்கள் மத்தியில் கொடுக்கின்றார். இன்றைய நாளில் அழைக்கப்பட்ட லேவி அல்லது மத்தேயு என்பவருடைய வாழ்க்கையை சிந்திக்கிற பொழுது இந்த மத்தேயு வரி தண்டுபவருடைய அந்த நிலையில் இருக்கின்றார். மக்களுடைய பார்வையில் பாவியாக, மக்களுடைய பார்வையில் வேண்டாத ஒருவராக, மக்களுடைய பார்வையிலே அந்நியப்பட்டவராக இருக்கின்ற மத்தேயுவை இயேசு அரவணைத்துக் கொள்ளுகிறார், அழைத்து கொள்ளுகின்றார். இந்த அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்து அவற்றின் வழியாக தன் சீடத்துவ வாழ்வில் பங்கெடுக்கின்ற ஒருவராக மத்தேயை மாற்றுகிறார். இந்த ஒரு பின்னணியில் சிந்திக்கிற பொழுது அன்புக்குரியவர்களை, இயேசு மத்தேயுவை பார்க்கிறார், அவரோடு பேசுகிறார். பேசி முடித்த பின்பு மத்தேயு எழுந்து அவரை பின்பற்றி வருகிறார். பின்பற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கே வந்து அவருடைய வீட்டிலே உணவருந்த பணிக்கின்றார். இந்த உணவருந்துகின்ற நிலையை கடந்து அவருடைய வாழ்வு மாற்றப்படுவதாக மார்க் நற்செய்தியிலே இன்று நாம் வாசிக்கிறோம். இந்த பின்னணியில் சிந்திக்கிற பொழுது இயேசுவினுடைய அழைப்பு என்பது பிழைப்பாக அல்லாமல் பின்பற்றக்கூடிய தன்மையில் மாற்றப்படுகிறது என்பதை தான் உண்மையான உறக்க சொல்லுகிற நிகழ்வாக அமைகிறது. ஏனென்றால் திருவெளிப்பாடு புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்திலே இதய கதவருகள் என்று ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கின்றார். யாராவது ஒருவர் கதவை திறந்து உள்ளே வாருங்கள் என்று அழைத்தால் அவர் வந்து அமர்ந்து நம்மோடு உணவருந்துவார் என்று பார்க்கிறோமே. இதுதான் அழைப்பினுடைய மேன்மை. கடவுள் ஒவ்வொருவருக்குமான அழைப்பை வைத்திருக்கின்றார். இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிற பொழுதெல்லாம் அந்த அழைப்பை ஏற்று மதித்து பின்பற்ற வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற பொழுதெல்லாம் அந்த அழைப்பு மேன்மை காணுகிற ஒன்றாக, இயேசுவோடு பயணிக்கின்ற ஒன்றாக, இயேசுவை குறித்து பறைசாற்றுகிற ஒன்றாக மாற்றப்படுகிறது என்றால் அத்தகையதொரு நிலைக்கு தான் நீங்கள் நானும் இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயுனுடைய இந்த அழைப்பு என்பது அன்றாட வாழ்விலே ஆண்டவரை புரிந்து அவரை அறிந்து அறிவிக்கின்ற ஒன்றாக மாற்றப்பட இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. காரணம் அன்புக்குரியவர்களை, பாவம் இருக்கிற இடத்துல புனிதம் இருக்காது என்பதும், புனிதம் இருக்கின்ற இடத்துல பாவம் அற்று போகும் என்கிற நிலைதான் மத்தேயினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாவத்தினால் உழன்று கொண்டிருந்த மத்தேயினுடைய வாழ்வு இன்று புனிதத்துவத்தில் நுழைந்திருக்கிறது. காரணம், புனிதத்துவத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு, தூயவராக இருக்கிற ஆண்டவர் இயேசு இங்கே பாவ நிலையில் இருந்த மத்தேயுவை மாற்றி தூய்மையான நிலைக்கு அழைத்து சென்றதால் தூயவரான அவரை அறிவிக்கின்ற அன்பார்ந்த சீடனாக மத்தேயு நற்செய்தியாளர் இன்றைய நாளில் நமக்கு பறைசாற்றப்படுகிறார். எனவே சிந்திப்போம். நாமும் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார். அழைத்தவரை அவருக்கு ஏற்புடையவராக மாற்றி இருக்கிறார். ஏற்புடையோரானவரை அவரது மாட்சியிலே பங்கு பெற வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுவது போல நாமும் இன்று அழைக்கப்படுகிறோம். மத்தேயு போல கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையவராய் இருந்து மாட்சியில் பங்கு பெற மன்றாடுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.